இப்போ நம்ம ஸ்டென்ட் அப்படின்னு சொல்றோம் டாக்டர், இது ஆமா. யாருக்கெல்லாம் தேவைப்படும் டாக்டர்? இது இருந்தா என்ன விதமான தற்காப்புகள் நமக்கு கிடைக்கும் டாக்டர்? ஸ்டென்ட்டுங்கிறது ஒரு மெட்டல் மாதிரி தான். ம். சரிங்களா? யூஸ்வலாக ஒரு அக்யூட் ஹார்ட், ஒரு செஸ்ட் பெயின், அந்த மாதிரி கார்டியக்ஸ், அந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸை ரெண்டாக பிரிக்கலாம். அது திடீர்னு செஸ்ட் பெயின் வருது, இன்னைக்கு காலையிலேருந்து இருக்கு, மதியம் அதான் நம்ம வந்து அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதுலேயே நிறைய பிரிவுகள் இருக்குது. டிபெண்டிங் ஆன் அந்த என்சைம் லெவல் வச்சு ஒரு எஸ்டி எலிவேஷன், நான் எஸ்டி எலிவேஷன், அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா அந்த மாதிரி பிரிக்கும் அது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நம்ம ஏர்லியராக எடுக்கிற மாதிரி இருக்கும். சில பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சியாக அந்த கோல்டன் ஹவர்லேயே ஆஞ்சியோகிராம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஞ்சியோகிராம் பண்ணிவிட்டு யூஸ்வலாக ஒரு 100% பிளாக் இருந்துச்சுன்னா அந்த பிளாக்கை கொஞ்சம் பலூன் வச்சு டைலேட் பண்ணி கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டென்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டென்ட்டுங்கிறது இப்போ கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20-25 இயர்ஸாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்டென்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஸ்டென்ட்டுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி மட்டும் இருக்கும். இப்போ ஒரு நம்ம வீட்லேயே ஒரு பைப்பில் அடைப்பு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அடைப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்னொரு பைப் பக்கத்தில் வைக்கிற மாதிரி தான் இது பலூன் வச்சு டைலேட் பண்ணிவிட்டு அதோட மட்டும் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக சொல்லிட்டீங்க, ஆனால் அது வராமல் தற்காத்துக்கிறது தான் பெரிய விஷயம். கண்டிப்பாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்.